எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் தீசா, வயசு 36 ஆகுது. எங்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணம் உள்ள அதே நேரம் நல்ல வசதி சேர்ந்துருக்கிற பெண் வந்து தேடிருக்கீங்க அப்படின்னா இந்த வரன் உங்களுக்கு தான்மா. இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா அகமுடையன்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மீனம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வரன்னு பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்களே. இப்போ ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலிமா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கூட்டு பண்ண விவசாயம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆடு மாடு கோழி வளர்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மாவை சேர்ந்து பார்த்துக்கிறாங்களா. இவங்ககிட்ட வீட்டிலையும் பண்ணையிலையும் சேர்ந்து ஒரு 15 பேர்கிட்ட வேலை பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல வசதியாக தான் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்களா. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே இவங்க கல்யாண வாழ்க்கையை முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் உடம்புல ப்ராப்ளம் வந்து படுத்த படுக்கையாக இருந்து தவறிட்டாங்களாம்மா. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்களா. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்னும் சில மேட்ரிமோனியில் பதிவு செஞ்சு வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களை பிடிச்சிருந்தா சீக்கிரமாக சொல்லிவிடுங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை வீடோட மாப்பிள்ளையாகனு எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு விவசாயத்தில் ஆர்வம் இருந்து எடுத்து பண்ணலாம்னு சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. முக்கியமாக உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற குடிப்பழக்கம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. போன லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்கம்மா. இவங்களை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மேரேஜ் செலவை எல்லாமே இவங்களே செஞ்சு வைக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பையனாக இருந்து பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கடைசியாக உண்மையாக கூட எதிர்பார்க்குறாங்கம்மா. நீங்கள் 2ஆம் துணை தேடிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடோட மாப்பிள்ளையே ஓகே அப்படின்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாம். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.